அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். சுற்றி வளைச்சி மறுபடியும் இந்தியாவிலே நின்றுடலாம். ஒரு வேர்ல்டு டூர் போன மாதிரி வச்சுக்கோங்களேன். நிறைய இடத்துல வெயில், மழை, புயல் எல்லாத்தையும் நம்ம சந்திக்க போகிறோம், நேரடியாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் எத்த காலத்துக்குள்ளேயும் போயிட்டு வர போகிறோம். வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அப்படியே கொடுக்கலாம். எங்கள் ஹைதராபாத்தில் மறுபடியும் ஒரு புரளி. என்ன புரளி? பெட்ரோல் டீசல் முடிஞ்சது, அவ்வளோதான், காலி ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிக்கிறோமோ நம்ம மட்டும் நல்லா திருப்தியாக இருந்துக்கலாம். நம்ம மட்டும் சீக்கிரமாகவே முன்னாடி பிடிச்சிக்கலாம், அவ்வளோதான், நாளையோட முடிய போகுது அப்படின்ட்டு ஒரு வதந்தி. வழக்கமாக இந்த வதந்தியை முதல்ல ஆரம்பித்து வச்சது இங்கே சென்னையில் தான் ஃபஸ்ட்டு இந்த வதந்தியை ஆரம்பித்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புற்றீசல் போல் பரவி கொஞ்சம் திருந்தி இருந்தாங்க. இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை, இது தட்டுப்பாடு எதுவும் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு நேற்றிருந்து ஹைதராபாத்தில் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது புற்றீசல் போல் எந்த அளவுக்கு பரவுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு என்னமோ அந்த பெட்ரோல் பங்க் ஓனர் மீது, அந்த ஏரியா பெட்ரோல் பங்க் ஓனர் அசோசியேஷன் மீது தான் எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இவங்க தான் வியாபாரம் கொஞ்சம் சுணக்கமாக இருந்ததுன்னா, திடீர்னு ஃபண்டுக்குண்டு ஏதாவது வேணும்னா, அது மாதிரி ஒரு பொருளையை 2 தட்டி விட்டோம்னா திடீர்னு பெட்ரோல் பங்கு காலி ஆகுதில்ல, கொஞ்சம் சேல்ஸு கொஞ்சம் வேகமாக நடக்கல. சும்மா 1 லிட்டர் 2 லிட்டர் பிடிக்கிறவங்க எல்லாமே டேங்கை ஃபில் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா? அதனால் கொஞ்சம் சாலை சிறந்ததுன்னு நினச்சி அவங்க ஏதாவது அடித்து விடுறாங்களான்ற கோணத்துலேயும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சாங்கன்னா கொஞ்சம் சேமமாக இருக்கும்னு நினச்சேன் நான். ஒன்று. இன்னொன்று, ஆப்பிரிக்கா நாடான சேடில் என்னென்னா தண்ணி பிடிக்கிறதுல ஒரு பிரச்சனைங்க. நம்ம ஊரில் இந்த குழாய் அடி சண்டையெல்லாம் பார்ப்போம். வழக்கமாக குடத்தை 2 அடி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் 2 குடும்ப சண்டைகள்லாம் மாறும், அப்புறம் பெருசாக வளராது. இருந்தாலும் ஒரு தெரு சண்டை வரைக்கும் போகும். அங்கே சேடில் இந்த தண்ணி பிடிக்கிற பிரச்சனையில் ஒரு கிராமமே அடிபட்டிருக்கு. அந்த கிராமத்தில் 42 பேர் இறந்து போயிருக்காங்க, 10 பேர் இன்ஜூர்டாக இருக்காங்க. உடனே சேட் ராணுவம் ஏப்பா போய் அந்த கொஞ்சம் சீக்கிரமாக தடுப்பான்னு அந்த வயலேஷன் சீக்கிரமாக போய் தடுத்தாங்களாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஆகிருக்குமா. பயங்கர கோபக்காரங்களாக இருப்பாங்களா இந்த சேரில் இருக்கிறவங்க. சும்மா தண்ணி பிடிக்கிற சாக்கில் 42 பேர்த்து வெட்டி கொண்டுட்டீங்க இல்லையா? நீங்கள் சாதாரண ஆளுங்களே கிடையாது. வீச்சர்வாலோட சுற்றுவீங்களா இல்லை துப்பாக்கியோட சுற்றுவீங்களா? மிகப்பெரிய சம்பவமாக பார்த்துட்டு இருக்கிறது ஒன்று. அடுத்தது விக்டர் ஓர்பன் அவர்கள், ஹங்கேரியினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக எலெக்ஷனில் தோத்துட்டார். ஆனால் அவர் ரொம்ப மனவேதனை தாங்கிறாரு. ஆல்மோஸ்ட் அவருடைய சகாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருந்தால் நம்ம சொத்துக்கள் எல்லாம் முடக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரும்பாலும் கொஞ்சம் நீண்ட நெடிய ஆட்சியில் இருந்துருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு திருடிய பணங்கள்லாம் நிறையா இருக்கும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாங்க, தனி விமானங்கள் இருந்ததுன்னா அதை கொண்டு போயிட்டு வேறு நாட்டில் அவங்களுக்கு சொந்தமான இடங்களில் வைத்துடுறாங்க. தனது சொத்துக்கள் எல்லாம் விற்று அசட்டாக்கி அதை பணத்தை கொண்டு போயிட்டு யுஏஇ, அமெரிக்கா போன்ற பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்பீடாக அந்த சொத்துக்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோ, பதவியேற்று முழு பொறுப்புக்கு வரதுக்குள்ளார தனது சொத்துக்களை முழுமையாக அந்தந்த நாடுகளுக்கு அங்கங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். முடிஞ்சால் அவர் விக்டர் ஓர்பன் அவர்களோட கொஞ்ச நாளைக்கு அமெரிக்காவுக்கு போயிடலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாராம். அவருக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா பாருங்கள், அந்த மக்கள் 16 வருஷத்துக்கு முன்பெல்லாம் இட்லி, தோசை, வடை அதெல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்களாம். அது குறிப்பிட்ட மக்களுக்கு தான் இருந்ததாம். ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மக்கள் இட்லி, தோசை, வடைனா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அந்த மெதுவடையில் ஓட்டையை கண்டுபிடிச்சதே இவர் தான் நினைக்கிறாரு. இப்போ அந்த மாதிரி இந்த மக்களுக்கு நான் பண்ணாத உதவி கிடையாது. அந்த மக்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவன் போடுற சட்டை கூட நாங்கள் பார்த்து வளர்ச்சியை கொடுத்தது தான். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு ஓட்டு போடலையே அப்படின்ற மக்களுக்கு ஒரு ஆதங்கம். பாரேன், அன்னைக்கு இட்லி, பூரி அதெல்லாம் மக்கள் கண்ணில் பார்க்காது, இன்றைக்கி அவங்க சாப்பிட்றாங்க, சகஜமாக எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. நான் தான் காரணம்னு நினைக்கிறாராம் விக்டர் ஓர்பன் அவர்கள். அப்படி இருந்தும் எனக்கு ஓட்டு போடலையா அப்படின்ற ஒரு மன ஆதங்கத்தில் நான் கிளம்புறேன், நாட்டை விட்டே கிளம்புறேன், போயிட்டு இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு வரன்ற மாதிரி இருக்கிறாராம். எல்லாரும் கூட இருக்கிற சகாக்கள், ஆஹா சொத்து நம்மளும் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான்னு ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கிறது ஒரு கூடுதல் தகவல். இடையில நான் ஒரு சொன்ன டைலாக் நீங்கள் கிட்டத்தட்ட புரிஞ்சிருப்பீங்க நான் எங்கே சொல்ல வந்தேன் அப்படின்றது. ஏன்னா சமீபத்தில் இந்த டைலாக்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எக்ஸ்தலத்துலேயும் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் இந்த டைலாக்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது இல்லாமல் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதே நாங்கள் தான், ஐடி நிறுவனத்தை உருவாக்குனதே நாங்கள் தான்ன்ற மாதிரி பெரிய அளவுக்கு இந்த கமெண்ட்லாம் நிறைய வந்ததுனால சரி லைட்டாக அங்கே போய் கோத்து பார்த்தேன், டைலாக் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தேன் நான். அடுத்து நெதன்யாகு அவர்கள் இங்கே ஒரு பெரிய விமர்சனம் அவங்க இராணுவத்தின் மீது.
ஏன்னா அந்த சதன் லெபனான் பகுதியில் போகும்போது ஒரு இயேசுநாதர் சிலையை அடித்து உடைச்சிட்டாங்க. அப்படி சிலையை உடைச்சதுக்கப்புறம் கிறிஸ்டியன் மக்கள்கிட்ட ஒரு சில எதிர்ப்புகள்லாம் வந்தது. உடனே இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு, கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ் அவங்களும் மட்டும் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு, இங்கே பாருப்பா இவங்க எல்லாம் எங்கள் கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ் தான், எங்களுக்குள்ளே எந்த பாகுபாடும் கிடையாது, ஜூஸ் கிறிஸ்டியன் அப்போல்லாம் பாகுபாடே கிடையாது, இவங்க எங்கள் நாட்டுக்காக உழைக்கிறாங்க, நாங்கள் அவங்களுக்காக உழைக்கிறோம், இந்த பிணைப்பு இந்த அன்பு தான் என்றைக்குமே இஸ்ரேல் அப்படின்றது, எங்களுக்குள்ளே எந்த பாகுபாடும் கிடையாது. யாரோ ஒரு சோல்ஜர்ஸ் பண்ண தப்புனால ஒட்டுமொத்த இஸ்ரேலையே நீங்கள் அவங்களுக்கு எதிரானவங்க இவங்களுக்கு எதிரானவங்க சொல்லலாம், ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னுமே நாங்கள் ஒரு பிணைப்போடு தான் இருக்கோம். இன்க்ளூடிங் அந்த உடைக்கப்பட்ட சிலைக்கு நான் மறுபடியும் வெங்கல சிலை மாதிரி வச்சு பூஜைக்கு சொல்லிட்டோம். நாங்கள் அந்த அளவுக்கு இருக்கும்போது தவறான கருத்துக்களை பதிய வேண்டாம், எங்கள் கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எந்த வீடியோ பதிவை வெளியிட்டாலுமே அவங்க ஹெஸ்புல்லா தரப்பில் ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இஸ்ரேலும் லெபனானுடைய அவுனர்களும் அப்போ நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக் சந்திக்க போகிறாங்க, டைரக்ட் டாக் நடத்த போகிறாங்க. 2 பேரும் பேசவே கூடாது, நேருக்கு நேராக சந்திக்கவே கூடாது அப்படின்னு ஹெஸ்புல்லா தலைவர் நியாம் கோஷம் அவர்கள் தனது கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார். நிறுத்துங்கள், எல்லாத்தையும் நிறுத்துங்கள், பேசக்கூடாது. அதையே மீறி பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் எந்த அளவுக்கு லெபனானை காப்பாற்ற முடியுமோ நாங்கள் காப்பாற்றிக்கிறோம், நாங்கள் உள்ள களத்தில் இறங்க வேண்டியது இருக்கும், இது எங்களுடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட், கண்டிப்பாக நீங்கள் பேசக்கூடாதுன்னு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்திருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி பேசப்படாங்கன்னா நீ தலைவர்கள் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்கட்டாங்க. அதாவது உள்நாட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துருமான்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடிகிறது. ஐடிஎஃப் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் தொடர்ந்து ஹெஸ்புல்லானுடைய ஒரு சில நிலைகளை தாக்கல் நடத்துகிறாங்க. ஒரு சில இந்த சதன் லெபனானில் இருக்கக்கூடிய நிறைய வீடுகளில் ஒரு சில லான்ச்சிங் ராக்கெட்டை கூட நாங்கள் எடுத்து வந்தோன்ற மாதிரி சொன்னாங்க. நேற்றுல ஒரு நாளைக்கு முன்பு காசாவில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, அதாவது கல்யாண திருவிழா மாதிரி ஒரு 300 கெஸ்ட் மாதிரி கலந்துக்கிறாங்க. திடீர்னு அது என்ன ஆச்சுன்னா ஒரு அடிதடியாக மாறிடுச்சு, போர்க்களம் மாதிரி. இந்த பக்கம் சேரை தூக்கி அடிக்கிறது, அந்த பக்கம் சேரை தூக்கி அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஒன்று இந்த சேனல் I24 என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஹமாஸ் அக்டோபர் 7ஆம் தேதி போகாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம சுபிட்சமாக நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கலாம், இன்றைக்கெல்லாம் பாருங்கள் உணவுக்காக நம்ம எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது, எல்லாம் ஹமாஸ் பண்ண தவறு தான் சொன்னேன். அதை ஒருத்தர் ஆதரிச்சு அதுக்கு தான் சண்டை வந்ததுன்னாங்க. எனக்கு டவுட்டாக இருக்குது, அதுக்காக சண்டை வந்திருக்குமா? ஏன்னா இது மாதிரி நிறைய கல்யாண வீடுகளில் சண்டையை நம்ம பார்த்துருக்கோங்க, நிறைய வீடுகளில் பார்த்துருக்கோம். அதற்கு நிறைய விஷயங்கள், உணவு பரிகாரம் போது ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம், ஒரு சில இடத்துல இப்போ கூட ரீசெண்டாக தெலுங்கானாவில் எங்கேயோ பார்த்தோம்ல, ஏதோ பீஸே இல்லாமல் குஸ்கா போட்டாங்கன்ற மாதிரி வந்தது. பட் அதற்காகவா இல்லை வேறு என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் இது பெரிய ஒரு விவாதத்துக்குள்ளாக தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான மனிதமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உணவுகள் இன்னும் சேரவில்லை என்ற இன்னொரு ஆங்கிலையும் சொல்லப்படுகிறது. இப்போ இன்னைக்கு எமினியினுடைய பத்திரிகைகள் என்ன எழுதியிருக்காங்கன்னா, திடீர்னு அந்த அன்சர் அல்லா எமினியுடைய இந்த லானு லீடர் இருக்கிறாருல்ல, அவருக்கு திடீர்னு நேற்று கழிவறையிலும் அது இல்லாமல் தனது மலாந்து படுக்கும்போது ஒரு யோசனை வந்ததாம், ஒருவேளை இப்போ ஈரான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிரச்சனையே இல்லை, நம்மளும் ஏன் அங்கே வசூல் பண்ணக்கூடாது, ஏன் நம்மளுக்கு சொந்தமான பகுதி தானே அந்த கடற்பகுதி, நம்மளும் அது வசூல் பண்ணிடலாமா அப்படின்னு திடீர்னு இன்றைக்கி யோசனை பண்ணியிருக்கிறாராம். அந்த யோசனையை தனது சகாக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாராம். இதை பத்திரிகைகள் வெளியே வந்திருக்கிறது. எப்போ கொஞ்சம் சும்மா இருங்கப்பா, ஏற்கனவே பெரிய பிரச்சனையாக இருக்குது, இப்போ நீங்களும் நாங்களும் டோல்கேட்டை போடுறோம் அப்படின்னா அது என்ன பிரச்சனையாகுமோ தெரியல. இன்றைக்கி தான் அமெரிக்கா ஒரு பெரிய லிஸ்ட்டே வெளியிட்டிருக்காங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி அந்த டவுஸ்கான்ற ஒரு கப்பலை நாங்கள் எங்கள் உடமையாக்கப்பட்ட கடத்திட்டோன்னா சீனாவிலேருந்து ஈரானுக்கு கப்பலை தூக்கிட்டோம். ஏப்ரல் 21ஆம் தேதி ஒரு கப்பல் இந்தியன் ஓஷனில் போய் தூக்கணும், டிஃபானின்னு சொல்லிட்டு. மெஜஸ்டிக் எஸ்ன்றது ஏப்ரல் 23. ஏப்ரல் 25ஆம் தேதி ஹெலிகாப்டரோட எஸ்கார்ட் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்பியிருக்கிறோம். மறுபடியும் செபகர் போர்ட்டிலிருந்து ஒரு நீண்ட தூரத்தில் கடந்த 3 நாட்களாக ஒரு சில கப்பல்லாம் போயிட்டு ஆங்கர் பண்ணி வைத்திருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து நாங்கள் தடுத்துட்டு தான் இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் ஒரு பக்கம் தடுக்க, அது பக்கம் எம்னி அவதிகள் ஒரு பக்கம் நாங்கள் டோல்கேட் வசூல் பண்ணுறத சொல்ல, இதையெல்லாம் பார்க்கும்போது தான் இன்றைக்கி சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் பேரலுக்கு $108 பக்கம் உயர்ந்திருக்கு. ஆனால் அமெரிக்கா இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா எங்களுக்கு அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு, வேணா வாங்க எங்ககிட்ட வாங்கிக்கோங்க, அங்கேயே உட்காந்து நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா விலை ஏற தான் செய்யும்.
வாங்க இப்படி வந்து வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒருவேளை அதை மீன் பண்ணி தான் அவங்க தொடர்ந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற இன்னொரு விவாதம் அந்த இடத்துல வைந்திருக்கிறது. ஐரோப்பாவுக்கு என்ன கவலைன்னா இந்த ஷார்ட் பீரியடில் இந்த 1.5 மாதத்தில் மட்டும் 32 பில்லியன் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு மற்றதுக்கும் எக்ஸ்ட்ரா நாங்கள் பே பண்ணியிருக்கிறோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு லாஸாக பார்க்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் ஏன் ஈரான் மீது இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடாது அப்படின்னு இன்னொரு ஆங்கிளில் வந்து பார்க்குறாங்க. பட் அப்படி தடைகளை நீக்கினாலும் ஈரான் உங்களோட கப்பல்களை அனுப்புகிறதா அப்படின்னு நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் ஆலோசனை பண்ணணும். அப்படி நீங்கள் ஈரான்கிட்ட பர்மிஷன் வாங்கி வந்தாலும் இந்த பக்கம் அமெரிக்கா உங்கள் கப்பலை விட்டுருமா அப்படி இன்னொரு ஆங்கிலையும் ஐரோப்பா ஆலோசிப்பது என்பது சால சிறந்தது. இந்த வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் போட்டிருக்காங்க. ஜெலன்ஸ்கி வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1900 ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு, 1400 கைட் அண்ட் ஏரியல் பாம்ஸு, 60 மிசைல்ஸு, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வார காலமாக மிகப்பெரிய தாக்கம் நிகழ்த்தியிருக்காங்க. 20ஆம் கட்ட பொருளாதார தடையை தீவிரப்படுத்தினதுக்கு நன்றி. 90 பில்லியன் யூரோ பணத்தை எங்களுக்கு வந்து லோனாக கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. அடுத்து நாங்கள் துரிதமாக வேலை செய்ய போகிறோன்ற மாதிரிலாம் வந்து மனுஷன் வந்து ட்விட்டர் போட்டிருக்கிறாரு. போகிற நாடுகளுக்கிட்டெல்லாம் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போகிறாரு. எக்ஸ்பேண்ட் மிலிட்ரி டெக்னிக்கல் டைஸ் அப்படின்னு ஒன்று அக்ரிமெண்ட்டை போடுறாரு. அரபு நாடுகள் சுற்றியும் ஒரு டை போட்டார், கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட்டை போட்டார். இப்போ அசர்பைஜான் நேற்று போயிட்டு வந்தார், அங்கேயும் போயிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாரு. அப்புறம் இங்கே மியா ஷாண்ட் அவர்களை போய் பார்க்குறாரு, அங்கேயும் வந்து மிலிட்ரி டெக்னிக்கல் டைஸ். இது எப்படின்னா அவங்கக்கிட்ட மிலிட்ரி டெக்னிக்கல் டைஸ்னால் ஒரு 500 மில்லியனுக்கான ஒரு ட்ரேடு ஒப்பந்தம் மாதிரி. அதாவது இவங்க ஐடியாவையும் டெக்னிக்கையும் கொடுக்குறாங்க, ஃபண்டும் மீதி நிறுவனங்கள்லாம் அவங்களுது. ஆனால் இந்த நிறுவனங்களோட ஷேர் வந்து உங்களுக்கு 30% மாதிரி. ஏன்னா இவங்க தானே முன்காலத்தில் பெரிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறனால நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ட்ரோன் எல்லாத்தையும் மீதி அளவுக்கு பெருசாக நாங்கள் உங்களை சாதிக்க போகிறோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரைட், இதை வைத்து ஜெலன்ஸ்கி இன்னொரு ஆங்கிளில் நகர்றாரு. நல்லதான் விஷயம், பரவாயில்ல தான். ஓரளவுக்கு அப்படியே சுற்றி வளைச்சி பயங்கரமாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. போகிற இடத்துலலாம் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுறாரு. இப்போ இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவுக்கிட்ட சைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு மனுஷன் எங்களுடைய மிலிட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இப்போ போகிற இடத்துலலாம். அதெல்லாம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இனி வான் தடுப்பு சாதனங்கள் அமெரிக்காவே இல்லைனாலும் நாங்கள் சஸ்டைன் பண்ணுவோன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம். ஏன்னா ரஷ்யா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பதிவை பாருங்கள், ஜெலன்ஸ்கி சொல்கிறது. அங்கே மாலியில் அவங்க போயிட்டு அங்கே பெருசாக காப்பாற்றுறேன்னாங்க. இன்றைக்கி பாருங்கள், அவங்க வந்து ஆஃப்னன் டீம் அந்த குரூப் கிட்ட கெஞ்சி கூத்தாடி எங்களை வந்து அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க தாக்கல் நடத்த நிறுத்தி சேஃபாக அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போகும்போது ஊன்னு ஊதி அனுப்புகிறாங்க. எதற்காகனா நீங்கள் சேஃபாக போய் சேருங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி இன்னொரு நாட்டை போய் காப்பாற்றணும்னு போயிட்டு அங்கேயே முடியல. இதே மாதிரி சூழ்நிலை இங்கே உக்ரைன்லேயும் நடக்க தான் போகுது கூடிய விரைவில். அதற்கான நாங்கள் பார்த்த வந்து வழிவகுக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்கள் ரஷ்யா, நீங்கள் மாலியில் போயிட்டு பேக் எடுத்தது ஒரு இதாக சொல்லி நீங்கள் அது மாதிரி தான் இங்கேன்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்துக்கோங்க ரஷ்யா, உக்ரைன் என்னான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனிச்சு விடுறீங்களா இல்லை பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்களா அப்படின்றது உங்கள் மூலயமா நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் வடகொரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு புனித போர்னு இருக்காங்க. இப்போ ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் சார்பாக அங்கே வடகொரியாவோட கிம்ஜாங்கனை போய் பார்த்துருக்கிறார். கிம்ஜாங்கனை வந்து கற்றி தலையை வா நண்பான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி இந்த புனித போல நீ வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீ என்னன்னு கொஞ்சம் சூதானமாக ஒரு நல்ல பதிலை வந்து கொடுங்க பார்க்கலாம். அடுத்து உரசல்லா வாண்ட லியான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாக எக்காரணத்தை கொண்டும் இந்த பொருளாதார தடைகளை நம்ம விரைவுபடுத்துவது இன்னும் சால சிறந்தது. அடுத்து 21ஆம் கட்ட பொருளாதார தடையை வேகப்படுத்துங்க. நம்மளுக்கு வந்து ரேட்டு முக்கியம் இல்லை, ரஷ்யா வீழ்ச்சி தான் நம்மளுக்கு முக்கியம்னு அடுத்த மிக முக்கியம் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம். நம்ம வீடியோட நிறைவு பகுதியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஈரான்லேருந்து ஈராக்குக்கு முதல் விமானம் வந்திருக்கிறது, நேரடி விமான சேவை. அதை தண்ணீர் பீச்சு எடுத்து வரவேற்றிருக்கிறாங்க. கூடுதல் தகவல், சிரியாவுக்குள்ளார அலிப்போ பகுதியில் நல்ல மழை. நான் சொல்லிட்டே இருக்கேன், சிரியா ஈராக் ஈரான்லாம் சரியான மழைங்க, சூப்பரான மழை. அதில் ஒரு ஏரி வந்து உடஞ்சிருச்சு. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருஷ கணக்காக 20 வருஷமாக நிரம்பாத ஏரியை வந்து திடீர்னு ஓவர்ஃப்ளோவே உடஞ்சே போச்சு. இதுக்கப்புறம் எங்கே அங்கே போய் தடுத்து நிறுத்துறது? நிறைய கிராமங்களுக்கெல்லாம் உள்ளே பூந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க உண்டு. திடீர்னு இன்றைக்கி சீனாவில் குவாங்ஸோ மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் மழை 8 மணி நேரத்தில் 273 மில்லிமீட்டர் மழையாம். அதுவும் குறிப்பாக 1 மணி நேரத்தில் 160 மில்லிமீட்டர் மழையாம். வேர்ல்டு ரெக்கார்டாக இது. அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே மேலேருந்து கொட்டு என்று கொட்டி விட்டது. மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறதுமா சொன்னாங்க. ஃபைனலாக கிளைமேக்ஸில்
எங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் எங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதிபர் மீதான தாக்குதல், யார் டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார்ல, அவர் மீது இருக்கக்கூடிய தாக்குதல் வந்து அமெரிக்கர்களின் கோபமாக உள்ளதால் தான் அந்த துப்பாக்கிச்சூடு நடந்தது. இந்தியாவிலும் இதே போன்ற மனநிலை தான் நிலவுகிறது என்று துப்பாக்கிச்சூடை நியாயப்படுத்துறாரு. அதாவது இந்தியாவில் இதே மாதிரி மனநிலை தான் இருக்கு, இந்தியாவிலும் மோடி மீது துப்பாக்கி சூடு நடத்தணும்ன்ற மாதிரி வந்து சொல்ல வராரா அப்படின்னு ஒரு சர்ச்சை கருத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப எதுவாக இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி நடக்கின்ற அந்த துப்பாக்கி சூட்டை ஆதரிக்கலாமா நீங்கள் அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இந்த இடத்துல விளைந்திருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் மீது நடத்தப்படுகிற துப்பாக்கி சூடு சரி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் எம்எல்ஏ. இதை கொஞ்சம் விசாரிக்கப்பட வேண்டிய மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.